மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நீங்கள் சிறு வயதிலிருந்து இதுவரைக்கும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களை விட அதிகமான சுமைகளையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்களையும் கடன் சுமைகளையும் கட்டி தீர்க்கக்கூடிய முதல் நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தான் இருப்பீர்கள். குடும்பத்துல நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, செலவழிக்கக்கூடிய பணத்திலிருந்து எடுத்து செய்யக்கூடிய வேலைகளிலிருந்து அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எதுக்கு இருக்கிறார்கள் என்று அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள தோணாது. ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க உடைய உடன் பிறந்தவர்கள் அனைத்து விதமான விஷயங்களிலும் பணத்தை சேமித்து கவனமாக வைத்து வாழ்க்கையில முன்னேறி கொண்டிருப்பார். ஆனால் நாம் மட்டும் ஏன் இந்த மாதிரியான செயல்களை செய்து வாழ்க்கைக்குள்ள கஷ்டப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மகரம் ராசிக்காரங்க இயல்பாகவே பொறுப்புணர்வு என்பது அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகுந்த ஒரு மனிதராகவே எப்பொழுதும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். குடும்பத்தின் நலன், பொருளாதாரம், பெற்றோரின் பாதுகாப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் போன்றவற்றை தங்களுடைய தோளில் சுமந்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும் என்று உங்களுக்குள்ள ஆரம்பத்தில் தோன்றியிருக்கும். ஆனால் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க நீங்கள் செலவழிக்கக்கூடிய பணமும் நீங்கள் நேரத்தை ஒதுக்கக்கூடிய விஷயங்களும் தியாகம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பத்தில் எதுவும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நாட்கள் கடக்க கடக்க என்னுடைய வாழ்க்கையை நானே தொலைத்து விட்டேனே என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு பிற்காலத்தில் தான் தோன்ற ஆரம்பிக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் தோன்றியிருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் எல்லா பொறுப்புகளையும் ஏன் நான் மட்டும் ஏற்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் எழுந்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனா உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க சிறு வயதிலிருந்து இந்த ஒரு செயலை செய்ததால் மட்டுமே உங்களுடைய பெற்றோர்களோ உங்களுடைய உடன் பிறந்தவர்களோ நீங்கள் இருக்கும் பொழுது எந்த விதமான பணத்தையும் எந்த விதமான செயலையும் செய்யவே மாட்டார்கள். ஏனென்றால் நம்மளுடைய பிள்ளை இருக்கானே, இவன் இருக்கும் பொழுது நம்ம ஏன் கவலைப்பட வேண்டும் என்றுதான் உங்களுடைய அனைவரும் கூறுவார்கள். ஆனால் உங்களுக்குன்னு தனி ஒரு குடும்பம் வந்துவிட்டா அதுக்கப்புறம் யார் உங்களை பார்த்துக் கொள்வார்கள் என்று நீங்கள் மனதிற்குள் நினைத்துக் கொள்வீர்கள். இந்த மாதிரியான சில எண்ணங்களும் இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. குடும்பத்தில் மற்ற உறுப்பினர்கள் தங்களுக்குரிய பொறுப்புகளை சரியாக இருக்காத போது மனக்கசப்பானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இதனால் சகோதரர்கள், உறவினர்கள் அல்லது பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி தேவையில்லாத கருத்துக்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கஷ்டப்பட்டது போதும், இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்து செல்கிறேன் என்றெல்லாம் குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை நீங்கள் போட்டுக்கொண்டுமே தான் இருப்பீர்கள். இதனால் சகோதரர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கிடையே கருத்துக்கள் உருவாகும். குடும்பத்தின் நலனுக்காக தொடங்கிய விவாதங்கள் பின்னர் உறவுகளை பாதிக்கும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வளர்ந்து சில உறவுகள் நீங்கள் பேசிய பேச்சாலையும் நீங்க சொல்லக்கூடிய சில காரியத்தாலையும் உங்களுடைய குடும்பத்தை விட்டே போயிருக்கலாம். இந்த ஒரு நிகழ்வும் ஏற்பட்டிருக்கும். மகரம் ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானமாகும். இதனுடைய அதிபதி சனி பகவான். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானை இருப்பதால் இயற்கையிலேயே கடமைகளையும் பொறுப்புகளையும் சுமப்பது உங்களுக்கு பழகிய ஒன்றாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனாலும் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் ராகுவின் தாக்கமோ அல்லது சனியின் 7.5 சனி காலகட்டங்களோ வரும்போது குடும்ப பொறுப்புகளை யார் ஏற்பது என்ற ஒரு விவாதங்கள் பெரிய அளவில் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வெடித்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் கடமைகளில் இருந்து விலகி ஓடுவதும் ஒட்டுமொத்த பொறுப்புகளையும் உங்களுடைய தலைமையில் திருப்புவதும் உங்களுக்குள்ள அதிருப்தியை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அதனால நீங்கள் எதை செய்தாலும் அதில கவனமாக நீங்கள் செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல ஒரு மடங்குக்கு பல மடங்கு நீங்க யோசித்து அந்த ஒரு செயலை தொடங்குவதால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கும். தசா புத்தியில் நடக்கும் பலவீனமான அந்தரங்கங்கள் உங்களை ஒரு தியாகியாக மாற்ற முயலும். இதனால் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுடன் காரசாரமான விவாதங்களும் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை பிரித்து காட்டும் தர்க்கங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டோம், இனிமேலும் நம்மளால் தாங்கிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டியாகத்தான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபராகவே உங்களுக்குள்ள நீங்க உருவெடுத்து மாறவும் ஆரம்பிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அந்த விலை உயர்ந்த பொருட்கள் என்னவாக இருக்கும் என்பதை காலங்களும் நேரங்களும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலம் மேன்மைகள் உங்களுக்குள்ள உண்டாகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் தானாகவே ஈடேறும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு திறமை உங்களுக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குடிக்கொண்டு வர ஆரம்பிக்கும். வேலை கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் தானாகவே வெளிப்படும். அந்த திறமைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது, சரியா பயன்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீண்ட நாள் காத்திருந்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதையும் அவசரமாக பெற விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எப்போதும் உருவெடுத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனா நீங்க எதையுமே அவசரமாக பெற விரும்புபவர்கள் கிடையாது. மற்ற நபர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றங்கள் உடனடியாக வேண்டும், எது நடந்தாலும் அதுவும் எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே கிடையவே கிடையாது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதனாலேயே பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்த ஒரு விஷயத்தில் பலன் இனிமேல் உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உழைத்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே உருவாகி இருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உழைக்கக்கூடிய விஷயங்கள்ல போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். வேலை, தொழில், கல்வி, சொத்து அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு பெரிய இலக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறலாம். பலர் கவனிக்காமல் போன உங்களுடைய முயற்சிகள் இப்போது அங்கீகாரம் பெற்றுவிடும். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு அர்த்தம் இருக்கிறது என்று உணர வைக்கக்கூடிய வெற்றி இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, எதிர்கால இலக்குக்கான ஊக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள பொறுமையாக கொடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்கு லக்னாதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடு வலுப்பெறும் போதும் நீங்கள் பல வருடங்களாக கண்ணீரோடும் உழைப்போடும் காத்திருந்த ஒரு மாபெரும் லட்சிய வெற்றி உங்களது கரம் தேடி வரும். நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தாமதமாகிறது என்று ஏங்கிய காலங்கள் முடிவுக்கு வந்து உங்களது விடாமுயற்சிக்கு கால புருஷன் தகுந்த வெகுமதியை இப்பொழுது வழங்கப் போகிறார். அரசாங்க தேர்வுகள், இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் முடக்கப்பட்டிருந்த பதவி உயர்வு என நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மகரத்தில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் தானாகவே கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். அந்த திறமைகளை சரியா பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள உங்களால முன்னேற முடியும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். காரசாரமான விவாதங்களும் யாருக்கு என்ன பொறுப்பு என்பதை பிரித்து காட்டும் தர்க்கங்களும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். இதுவரைக்கும் நம்ம எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டோம். இனிமேலும் நம்மளால் தாங்கிக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டியாகத்தான் போக வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக கூற வேண்டும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். சேமிப்பை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்குள்ள மேம்பட்டு போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபராகவே உங்களுக்குள்ள நீங்க உருவெடுத்து மாறவும் ஆரம்பிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ஆனா அந்த விலை உயர்ந்த பொருட்கள் என்னவாக இருக்கும் என்பதை காலங்களும் நேரங்களும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். வெளியூர் சார்ந்த பயணங்கள் மூலம் மேன்மைகள் உங்களுக்குள்ள உண்டாகும்.
சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் தானாகவே ஈடேறும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு திறமை உங்களுக்குள்ள நிச்சயமா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல குடிக்கொண்டு வர ஆரம்பிக்கும். வேலை கலை சார்ந்த துறைகளில் திறமைகள் தானாகவே வெளிப்படும். அந்த திறமைகளை நீங்க பயன்படுத்தும் பொழுது, சரியா பயன்படுத்தும் போது அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நீண்ட நாள் காத்திருந்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. மகரம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எதையும் அவசரமாக பெற விரும்பக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் எப்போதும் உருவெடுத்து கொண்டுமே தான் இருப்பீர்கள். ஆனா நீங்க எதையுமே அவசரமாக பெற விரும்புபவர்கள் கிடையாது. மற்ற நபர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றங்கள் உடனடியாக வேண்டும், எது நடந்தாலும் அதுவும் எனக்கு உடனடியாக கிடைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் எப்போதுமே கிடையவே கிடையாது. கடின உழைப்பு, பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் வெற்றியை அடைய வேண்டும் என்று நம்பக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். அதனாலேயே பல ஆண்டுகளாக நீங்கள் உழைத்த ஒரு விஷயத்தில் பலன் இனிமேல் உங்களுடைய கைகளில் வந்து சேரவும் ஆரம்பிக்கும். நீங்கள் உழைத்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டுமே உருவாகி இருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உழைக்கக்கூடிய விஷயங்கள்ல போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்குள்ள கிடைக்கும். வேலை, தொழில், கல்வி, சொத்து அல்லது குடும்பம் தொடர்பான ஒரு பெரிய இலக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறலாம். பலர் கவனிக்காமல் போன உங்களுடைய முயற்சிகள் இப்போது அங்கீகாரம் பெற்றுவிடும். இவ்வளவு நாள் காத்திருந்ததற்கு அர்த்தம் இருக்கிறது என்று உணர வைக்கக்கூடிய வெற்றி இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு வெற்றி உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டுமல்ல, எதிர்கால இலக்குக்கான ஊக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரித்து கொடுக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள நல்ல நல்ல விஷயங்களை உங்களுக்குள்ள பொறுமையாக கொடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்கு லக்னாதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளும் போது பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடு வலுப்பெறும் போதும் நீங்கள் பல வருடங்களாக கண்ணீரோடும் உழைப்போடும் காத்திருந்த ஒரு மாபெரும் லட்சிய வெற்றி உங்களது கரம் தேடி வரும். நமக்கு மட்டும் ஏன் எல்லாமே தாமதமாகிறது என்று ஏங்கிய காலங்கள் முடிவுக்கு வந்து உங்களது விடாமுயற்சிக்கு கால புருஷன் தகுந்த வெகுமதியை இப்பொழுது வழங்கப் போகிறார். அரசாங்க தேர்வுகள், இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகள் அல்லது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக கிடைக்காமல் முடக்கப்பட்டிருந்த பதவி உயர்வு என நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்துவிடும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். மகரத்தில் பிறந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சிந்தனைகள் இப்பொழுது மேம்பட ஆரம்பிக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மைகள் தான